அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்கவர்களே, ரமலானுடைய கடைசி பத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த பத்தில் என்ன துவா ஓத வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும். நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக நாம் அன்றாட உழைக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இது அல்லாமல் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு என்றால், இறைவன் தந்த இந்த ரமலானிற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன் நன்றி செலுத்த வேண்டும், எதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற கேள்வி நம்ம இடத்தில் எழலாம். அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும். நீங்கள் இறைவன் தந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தினான், அவன் உங்களுக்கு அதிகரித்து தருகின்றேன் என்பதாக அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அன்புமிக்கவர்களே, இதுதான் இறைவனுடைய வாக்கு. நாம் அதிகமான ரமலான் மாதங்களை வருங்காலத்தில் அடைய வேண்டும் என்று நினைத்தால் அது இறைவன் நாட்டத்தில் உட்பட்டது. இறைவன் நாடினால் மட்டும்தான் அது நடக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால்தான் அல்லாஹு தஆலா இவ்வாறு சொல்லி காட்டுகின்றான். நாம் நம்முடைய இறைவனுக்கு நன்றி செலுத்துவதின் காரணமும் இதுதான். இது அல்லாமல் வேற எந்த காரணமும் இல்லை. நாம் நன்றி செலுத்துவதனால் இறைவனுடைய தரஜா உயரப் போவதும் இல்லை, தாழ போவதும் இல்லை. அன்புமிக்கவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் வேறொரு இடத்தில் சொல்லி காட்டுகின்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். பாருங்கள், அல்லாஹு தஆலா எத்தனையோ அருட்கொடைகளை நமக்கு தந்திருக்கின்றான், அதற்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்பதையும் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அன்புமிக்கவர்களே, இந்த ரமலானில் அதிகம் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தும் போது அல்லாஹுடைய அருளையும் அதிகம் ரமலானை பெறக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல இறைவன் நமக்கு தருவதற்கு வாய்ப்புண்டு. அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.